Hello friends, welcome to Pathway Tutors. நம்ம இந்த வீடியோவில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸோட மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸ் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸோட இன்ட்ரோடக்ஷன்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக ஓவராலாக நான் கவர் பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஸோ பார்க்காதவங்க லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ என்சிஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த வேல்யூ. எதோட வேல்யூ கேட்டிருக்கான்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13π/6 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ இந்த காஸ் ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே நம்ம ஃபங்க்ஷன் எது தெரியும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும். சரி, நம்ம காஸ் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் எதுலேருந்து டொமைன் என்னவா இருந்திருப்போம்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -1,1லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to 180 டிகிரிக்குள்ளே இருந்திருப்பான். ஓகேவா? சரி, இப்போ 13π/6 வந்து அந்த 180 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம்? காஸ் இன்வர்ஸையும் காசையும் கேன்சல் பண்ணிவிட்டு 13π/6 போட்டுடலாம். ஓகேவா? இன்கேஸ் அந்த 13π/6 வந்து இந்த 0 to 180 டிகிரிக்குள்ளே இல்லாத பட்சத்தில் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்படி இல்லாத போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல் சில்வர் டீ கப்ஸில் போட்டுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்போம். சரிதானே? சரி, இப்போ இந்த 13π/6 வந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கானா பார்க்கலாமா? 180 / 6 தென் சர்வ் பண்ணலாம். ஸோ அதனால் இது 60, இங்கே வந்து 2 1s are 30. அப்போ 30 × 13 0 0 9 3 390 டிகிரி. அப்போ இந்த 390 டிகிரினா ஒரு ஆசிலேஷன் ஃபுல்லாக நடந்திருக்கும். அப்போ உங்களுக்கு 360 டிகிரி வந்திருப்பான். ஓகேவா? 360 டிகிரி ப்ளஸ் ஒரு 30 டிகிரி எக்ஸ்ட்ரா வந்திருப்பான். அப்போ 30 டிகிரினா இந்த இடத்துல வந்திருப்பானா? அப்போ நம்ம ஆல் சில்வர் டீக்ஸ் படி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 13π/6 எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி 2π டிகிரி, அதாவது உங்களுக்கு 360 டிகிரி வந்துட்டான். ஸோ 2π ப்ளஸ், ஏன்னா அதுக்கப்புறமா 360 டிகிரிக்கு அப்புறமா ஒரு 30 டிகிரி ஆட் பண்ணுறோம். அப்போ 30 டிகிரி ஆட் பண்ணுறோன்னா π/6 ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாமா? ஓகேவா? ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக 13π/6 வந்துடும். ஓகேவா? அது சரிதானே? அதாவது இது கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 12π + π, ஸோ 13π/6 உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? π/6, அதாவது இந்த 30 டிகிரி வந்து கம்ப்ளீட்டாக அந்த 0 to 180 டிகிரிக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணலாம்? காஸ் இன்வர்ஸையும் காசையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து π/6 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். கேட்டிருக்கானா tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 7π/6ன்னு கேட்டிருக்கான். ஸோ அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ tan இன்வர்ஸோட மேப்பிங் எதுலேருந்து இருக்கும்? ஸோ டேனோட டொமைன் வந்து ஆர்லேருந்து ஓப்பன் இன்டர்வல் -90லேருந்து +90க்குள்ளே இருந்திருப்பான். ஓகேவா? சரி, அதோட இந்த 7π/6ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த 7π/6 வந்து -90லேருந்து +90க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக tan இன்வர்ஸையும் டேனையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கானா ஓகே, இல்லாத பட்சத்தில் தான் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆல் சில்வர் டீ கப்ஸை வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, × 180 டிகிரி / 6 வந்து இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கானான்னு பார்க்கலாம். ஓகேவா? இது 1s are, தென் 3s are. ஓகேவா? 30s are. ஸோ 7 × 30 110 டிகிரி தான் வரும். இந்த 110 டிகிரி வந்து 90 டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? அதாவது நம்ம இங்கே இன்டர்வல் பார்த்தோன்னா 3rd குவாட்ரண்ட்டில் இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல் சில்வர் டீ கப்ஸால் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப், இப்போ எதுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் கிட்ட வந்திருக்கான்ல, ஸோ அதனால் நான் வந்து இப்படியும் பண்ணலாம். அதாவது 180 டிகிரி கிட்ட தாண்டி வந்துட்டான். 180 டிகிரி ப்ளஸ் டினாமினேட்டர் வந்து 6 போட்டுட்டு இதுக்கப்புறமா எதை பண்ணால் உங்களுக்கு வந்து 7π/6 வருவான் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அதனால் இங்கே ஒரு பையை மட்டும் ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து 7π/6 வருவான். அப்போ π/6 வந்து கம்ப்ளீட்டாக இந்த -90லேருந்து +90க்குள்ளே கம்ப்ளீட்டாக இந்த இன்டர்வல்குள்ளே இருந்திருப்பான். ஸோ அதனால் நான் tan இன்வர்ஸும் கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து π/6. ஓகேவா? சரி, தேர்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கானா ப்ரூவ் தட்னு கேட்டிருக்கான். ப்ரூவ் தட்னா என்னப்பா அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலு, அதாவது ரெண்டும் சேம் தான் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடை வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? இதுதான் பேசிக் ஐடியா. ப்ரூவ் தட்னா இதுதான் அர்த்தம். ஓகேவா?
அதோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், 2 sin inverse of 3/5 equal to tan inverse of 24/7 கொடுத்துருக்கான். ஸோ என்னன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா tan inverse of 24/7க்கு ஈக்குவலாக இருக்குங்கிறான். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரி, இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஏதோ ஒரு பை வேல்யூ கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து நம்ம உள்ள சப்ஸ்டிட் பண்ணி ஆல்சிலோட்டி கப்ஸில் போட்டோமே, இது என்னடா அது ரேஷனல் நம்பர்லாம் கொடுத்துருக்கான், புதுசாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம புது மெத்தட் எடுக்க போகிறோம். என்னன்னா இப்போ இந்த சைன் இன்வெர்ஸுக்கு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகிறோம்ப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வர போகிறேன். ஓகேவா? இங்கே 2 × sin inverse of 3/5ன்னு இருக்கான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டீட்டா வேல்யூ தான். இந்த டீட்டா வேல்யூ என்ன பண்ணி நம்ம ஏதாவது கொண்டு வந்து ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்து டேன் கிடைக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதோட டீட்டா வேல்யூ என்னது, டீட்டா இஸ் ஈக்குவல் டு sin inverse of 3/5. ஓகேவா? ஸோ இது ஏதோ ஒரு டீட்டா வேல்யூ, அந்த டீட்டா வேல்யூ வந்து sin inverse of 3/5ன்னு எடுத்துக்கிறேன், 3/5ன்னு எடுத்துக்கிறேன். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சைனோட வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ sin θ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறத வந்து ஆப்போசிட் பை ஹைப்போதெனியூஸ்னு எழுதுவோம். ஓகேவா? அதேமே சைன் இன்வெர்ஸும் அதே விஷயம் தான், ஆப்போசிட் பை ஹைப்போதெனியூஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து ஆப்போசிட் வேல்யூவாக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அண்ட் இங்கே இருக்கிற பேஸ் வேல்யூவை வந்து, அதாவது இதை வந்து டினாமினேட்டர் வேல்யூ வந்து ஹைப்போதெனியூஸாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், பேஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஹைப்போதெனியூஸ் ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நான் இப்போ வந்து பேச போகிறேன். இதை வச்சு இதை வந்து அப்படியே என்னவா மாற்ற போகிறேன்னா டேனாக மாற்ற போகிறேன். ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது வந்து டேனாக தானே கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அதை நான் டேனாக மாற்றுவேன். ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆப்போசிட்டோட வேல்யூ என்னன்ட்டு. ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு 3ன்னு தெரியும். ஸோ அதனால் 3 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு பேஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹைப்போதெனியூஸ் வந்து என்னது உங்களுக்கு வந்து 5ன்னு தெரியும். ஸோ 5 ஸ்கொயரு. ஸோ பேஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9. ஸோ பேஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 4ன்னு கிடைக்குமா? இப்போ நமக்கு பேஸை வந்து எப்படியும் சொல்லலாம்னா அட்ஜஸ்டன்ட் கூட சொல்லலாம், ஒவ்வொருத்தரோட சொல்கிற விதம் தான். ஓகேவா? இதில் இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது வந்து டேனாக கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ டேனுக்கு ஃபார்முலா என்னப்பா, ஆப்போசிட் பை பேஸு. ஓகேவா? ஸோ நமக்கு ஆப்போசிட் வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 3, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து பேஸு, அப்போ 4. இப்போ இதை நான் என்னவா மாற்றணும்னா ஒரு டீட்டா வேல்யூவாக மாற்றணும். ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு போத் சைடு டேன் இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ டேன் இன்வெர்ஸ் 3/4ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம டீட்டா வேல்யூவை வச்சுக்கிட்டு இந்த சைன் இன்வெர்ஸ்க்கு கொண்டு வந்து அது மூலயமா அதுக்கு ஒரு டீட்டா வேல்யூ கிடைக்கும். அந்த டீட்டா வேல்யூ இந்த டீட்டா வேல்யூ ஈக்குவல் தான். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 × sin inverse of 3/5ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த டீட்டா வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ 2 × tan inverse of xன்னு எழுதிப்பேன். ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ணலாம், இப்போ தான் ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலானா 2 × tan inverse of xஐ வந்து எப்படி எழுதலாம்னா tan inverse of 2x divided by 1 minus x square அப்படின்னு எழுதலாம். ஸோ இது இன்னும் 2 விதமாக எழுதலாம். ஆனால் இங்கே வந்து டேனுக்கு தான் ஈக்குவல் பண்ணுறதுனால நான் டேனுக்கு எழுதிக்கிறேன். மேபி உங்களுக்கு மற்ற கொஸ்டினுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எழுதி போடுறேன். ஓகே, என்னன்னா 2 × tan inverse of xஐ வந்து இப்போ இன்கேஸ் சைனில் கேட்டிருந்தானா நம்ம இந்த ஃபார்முலா வந்து sin inverse of 2x divided by 1 plus x squareன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்கேஸ் காஸ்ட்டில் கேட்டிருந்தானா tan inverse of x is equal to cos inverse of 1 minus x square divided by 1 plus x square. இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா tan inverse வந்து காசாக மாற்றுற மாதிரி சம்திங் சைனாக மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃபியூச்சர் யூஸுக்கு. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ tan inverse of x என்னவா இருக்குது, எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து எதை சொல்கிறேன்னா இந்த எக்ஸை. அப்போது இங்கே நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன, பேஸோட வேல்யூ என்ன, அதாவது இங்கே நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து 3/4ன்னு கிடச்சிருக்கு. இந்த 3/4 தான் உங்களோட எக்ஸ். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4. ஸோ ஜஸ்ட் அதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் இந்த ஃபார்முலாவில். ஓகேங்களா? ஸோ tan inverse of 2 × 3/4 தென் 1 minus
9 பை உங்களுக்கு 16 கிடச்சிருக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணனா tan இன்வர்ஸ் ஆஃப் இது 1 சாரு இது 2 சாரு, ஸோ உங்களுக்கு 3/2ன்னு கிடச்சிருக்கும். டிவைடட் பை 7/16 கிடச்சிருக்கும். ஸோ இது 1 சாரு இது வந்து 8 சாரு. ஸோ உங்கள் ஃபைனல் அவுட்புட் என்னன்னா 3/1 இன்ட்டு 8/7 கிடச்சிருக்கும். 8 3 சார் வந்து உங்களுக்கு 24 டிவைடட் பை 7. சரிங்களா? இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் இதான் கேட்டிருக்கான். ஸோ அதனால் அதுவே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம். லாஸ்ட்டு ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? 4th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ப்ரூவ் தட்டுன்னு கேட்டிருக்கான். ப்ரூவ் தட்டுனால என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் டு சொன்னாலே போதும். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கான்? sin inverse of 18/17 plus sin inverse of 3/5a is equal to எதுக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் சம் பண்ணுற வேல்யூவும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா tan inverse of 77/36க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா போன கொஸ்டின் மாதிரி இது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இன்கேஸ் அது வந்து இது வந்து ஒரு எக்ஸ் வேல்யூ இந்த ஒய் வேல்யூ ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா போன கொஸ்டின் மாதிரி போட்டிருப்பேன். ஏன்னா போன கொஸ்டினோட ரெஃபரன்ஸ் இங்கே இல்லை. இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதுக்கு கிடைக்கிற எக்ஸோட வேல்யூவை அதை டேனால மல்டிப்ளை பண்ணிடுவேன். அதை டேனுக்கு கொண்டு போயிடுவேன். அதே மாதிரி இதுக்கு ரெண்டாவது டீட்டா வேல்யூ இருக்கான் பார்த்தியா, இந்த வேல்யூ வந்து இன்னொரு டேன் டீட்டாவாக எடுத்துப்பேன். இது ரெண்டு டேன் டீட்டாவையும் சம் பண்ணி கொண்டு வர அவுட்புட்டு தான் உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவாக இருப்பான். ஓகேவா? ஸோ ஒன்று தனித்தனியாக பிரித்து எழுத போகிறேன். என்னென்னா sin inverse ஆஃப் 8/17 எப்படி எழுதுனான்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இங்கே டீட்டாக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? வேறு எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ சைனை அங்கே கொண்டு போயிட்டா 8/17 இஸ் ஈக்குவல் டு sin எக்ஸ்ன்னு இருந்திருக்கும். ஸோ அப்போ sin எக்ஸை வந்து எப்படி சொல்லலாம்? இது வந்து ஆப்போசிட்னு எழுதலாம், இது வந்து ஹைபோதெனஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? தென் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதை வந்து நம்ம டேனாக மாற்றணுன்ட்டு. ஸோ அதனால் பேஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஹைபோதெனஸ் ஸ்கொயரு. ஓகேவா? ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ பேஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பேஸு இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வேல்யூ வந்து உங்களுக்கு 8, ஹைபோதெனஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு 17. 17 ஸ்கொயர் பண்ணால் 289 மைனஸ் ஆப்போசிட்டை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ 8 8 64. ஸோ பேஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225. ஸோ 15 ஸ்கொயர் தான் உங்களுக்கு வந்து பேஸோட வேல்யூவாக இருந்திருப்பான். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டேனுக்கு மாற்ற போகிறோம். அப்படி தானே? அப்போ tan x இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோதெனஸ் எழுதுவோமா? நமக்கு ஆப்போசிட் வேல்யூ வந்து 8ன்னு தெரியும். ஹைபோதெனஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து 15 எழுதிட்டோமா? இப்போது இங்கே இருக்க போத் சைடு tan இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுனால x இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 8/5ன்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒன் ஆஃப் த எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனி நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். அந்த ஒய் யாரு? இவன் தான். sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5 தான் உங்களுக்கு வந்து ஒய் வேல்யூ. ஸோ அவனை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அண்டர் அடிஷன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? தென் இப்போ ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5. ஓகேங்களா? இப்போ இந்த 3/5 என்ன பண்ணலாம்? அதே விஷயந்தான். போத் சைடு சைனால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ sin y இஸ் ஈக்குவல் டு 3/5ன்னு கிடச்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டு. தென் ஹைபோதெனஸு ஆப்போசிட் பை பேஸ் தானே கிடச்சிருக்கும். போன வாட்டி தப்பாக தான் எழுதியிருக்கேன். கிறுக்க மாதிரி பேசுறியடா டேய். ரொம்ப மோசமாக இருக்கும் நோட்ஸ். ஸோ இப்போ நம்ம tan தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் tan x இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஆப்போசிட் பை பேஸ்ன்னு எழுதலாமா? ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் வேல்யூ என்னன்னு தெரியும்? 8ன்னு தெரியும். பேஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 15. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா போத் சைடு மல்டிபிள் பை tan இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் x இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 8/15 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஒன் ஆஃப் த எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா?
தென் நம்ம y கண்டுபிடிக்கணும். அந்த y யாருன்னா sin inverse ஆஃப் 3/5a. அவன் தான் நம்ம y. அந்த y எடுத்துக்கிட்டு தென் அவனை வந்து நம்ம டேனாக மாற்ற விரும்புகிறோம். ஸோ தென் அதை மாற்றிட்டு அந்த அடிஷனில் போட்டு நம்ம கொண்டு வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. நம்மளோட ஃபைனல் அவுட்புட் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ y is equal to sin inverse ஆஃப் 3/5ன்னு கிடச்சிருக்குமா? இப்போ தென் என்ன பண்ண போகிறோன்னா போத் சைட் மல்டிபிள் பை சைனால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ sin y is equal to 3/5a. இதை வந்து ஆப்போசிட்டு, இது வந்து ஹைப்போதெனஸ். தென் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பேஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஹைப்போதெனஸ் ஸ்கொயருன்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே டேனுக்கு மாற்ற விரும்புறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பேஸ் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பேஸ் ஸ்கொயர் ஹைப்போதெனஸ் வேல்யூ வந்து 25 மைனஸ் 9 உங்களுக்கு 16 கிடைக்கும். ஸோ அதனால் பேஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? தென் 4ன்னு கிடைக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேனில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ tan x is equal to ஆப்போசிட் பை பேஸு, இது tan yன்னு எடுத்துக்கலாம். ஆப்போசிட் பை பேஸு, தென் ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு 3a, இங்கே வந்து 3a. ஓகேங்களா? நீங்கள் அந்த ஆப்போசிட் எடுத்துக்கூடாது, இங்கே வந்து 3a. ஓகேங்களா? ஸோ 3 பை பேஸோட வேல்யூ வந்து 4. இப்போ போத் சைடு tan இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். tan இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் y is equal to tan இன்வெர்ஸ் ஆஃப் 3/4ன்னு கிடச்சிருக்கோம். தென் இப்போது நம்மளுக்கு வந்து எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். tan இன்வெர்ஸு எக்ஸு ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கிடச்சிச்சு? tan இன்வெர்ஸ் ஆஃப் 8/15 கிடச்சிச்சு. ப்ளஸ்ஸு tan இன்வெர்ஸ் ஆஃப் லாஸ்ட்டாக என்ன கிடச்சிச்சு? 3/4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது இதை வந்து இது ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒன்றாக்கணும் தான் அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வர மாதிரி முடியும். ஸோ அதனால் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்யை வந்து எப்படி எழுதுறான்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஏ, இங்கே அண்டர் அடிஷன் போட்டுருக்கனால ப்ளஸ் இங்கே போட்டுக்கிறோம். தென் 1 மைனஸ், இங்கே ப்ளஸ் போட்டோன்னா இங்கே நெகட்டிவ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடிஷனு இன்கேஸ் நெகட்டிவில் கேட்டிருந்தேன்னா இங்கே நெகட்டிவ் கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே அடிஷன் கேட்டிருந்தா ப்ளஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? தென் இங்கே இருக்க ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஃபார்முலா அவுட்புட் நமக்கு கிடச்சிடும். tan இன்வெர்ஸ் ஆஃப் 8/15 ப்ளஸ் 3/4 1 மைனஸ் 8/15 இன்ட்டு 3/4ன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ இது 1 சாரு, இது 2 சாரு, இது 1 சாரு, இது 5 சாரு. ஸோ 2/5ன்னு இருக்குது. 1 மைனஸ் 2/5 tan இன்வெர்ஸ் ஆஃப் எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் வந்து 15 4. ஸோ இது 3 சார் 5a 4, தென் 5 சார் போட்டோன்னா உங்களுக்கு வந்து 5a தென் 4 அப்படிங்க 4 எடுத்து போட்டுப்பீங்க. அப்போது 5 3 சார் 15 into 4 உங்களுக்கு வந்து 20, அப்போது 60 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது நமக்கு எல்சிஎம் வந்து 16 தெரிஞ்சிச்சு. தென் இப்போது நம்ம என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து 16 கிடைப்பா 60 கிடைப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? தென் இப்போ நான் என்ன பண்ணால் இங்கே வந்து 60 வருவான். 15 4 சார் உங்களுக்கு 60 வருவான். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 5 சார் வந்து உங்களுக்கு வந்து 45 வருவான். தென் 15 4 சார் வந்து உங்களுக்கு 60 வருவான். ஸோ நியூமரேட்டரும் அதேமாதிரி 4ஆல் மல்டிப்ளை பண்ணேன். 8 4 சார் வந்து உங்களுக்கு 32 வருவான். அண்டர் அடிஷன் டிவைடட் பை, இப்போ கீழே இருக்க நியூமரேட்டர் வந்து இங்கே மேலே 5ஆக போயிடுவானா, அப்போ 5 மைனஸ் 2 டிவைடட் பை 5ன்னு கிடச்சிருப்பான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போது 45 ப்ளஸ் 32 வந்து உங்களுக்கு 77 வருவான். ஸோ 77 டிவைடட் பை 60, தென் 3/5ன்னு கிடச்சிருப்பான். இது 1 சார், இது 12 சார். ஓகேவா? தென் இப்போ 5வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? cos inverse ஆஃப் 4/5 ப்ளஸ் cos inverse ஆஃப் 12/13 இஸ் ஈக்குவல் டு cos inverse ஆஃப் 33/65 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாமே காசாக இருக்குது, எல்லாமே காசு. அப்போது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி மட்டுமே நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேங்களா?
நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. அந்த பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போதன் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்னா, இந்த பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, காசு டேனு இல்ல காசு சைனு இல்ல அப்படின்னு அண்டர் அடிஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருக்க நேரத்துல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதை வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அந்த டைப்ல நம்ம போடுவோம். ஆனா இந்த இடத்துல எல்லாமே காசு 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 சைனு 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 அப்படின்னு கொடுத்துருக்க நேரத்துல உங்களுக்கு பேசிக்கா இந்த ஃபார்முலா இருந்தா மட்டுமே போதும். அது என்ன ஃபார்முலானா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் பி. அதாவது ஏபி வந்து இங்க வேற வேற தான். சரிங்களா? அதே மாதிரி நம்ம அவுட்புட் வந்து கிடைக்க போறது வந்து இந்த காஸ் இன்வெர்ஸா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சைனுக்கும் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அந்த கொஸ்டின் நான் வரும்போது பேசுறேன். ஓகேவா? சரி, இதை நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு 4/5, பியோட வேல்யூ வந்து 12/13. ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டிட் பண்ணால் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 இன்ட்டு 12/13 மைனஸ் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்னா அப்போ 16/25 இன்ட்டு 1 மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்கிறது வந்து 12 144 ப்ளஸ் 1 டிவைட் பை 169. ஓகேவா? தென் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இப்போ டினாமினேட்டர் வேல்யூ வந்து 65a 4 12s are 48 மைனஸ் இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்து பார்த்தோன்னா 25 மைனஸ் 16 டிவைட் பை 25. இப்போ 169 மைனஸ் 144 டிவைட் பை 169. தென் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 48/65 மைனஸ் இப்போ 25ல 16 போச்சுன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். அதேமாரி அதை 25 கீழே இருக்கும். தென் 169ல 144க்கு 25 கிடைக்கும். ஸோ 25 டிவைட் பை 169 எழுதிப்போம். தென் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 48 divided by 65 minus 3/5 into 5/13. ஸோ 5யும் 5யும் கேன்சல் பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 3 divided by 5a into 5 divided by 13 கிடைக்கும். ஸோ 13 into 5 உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 15 1 65a. ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 48 divided by 65 மைனஸ் டினாமினேட்டர் வந்து 65 சேமாக இருக்குது 15. உங்கள் ஃபைனல் அவுட்புட் வந்து காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 33 டிவைட் பை 65ன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதும் என்னது? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 33 டிவைட் பை 65 தானே கேட்டிருக்கான். அதானே கேட்டிருக்கான். ஸோ லாஸ்ட்டாக எழுதுறது என்னென்னா லெஃப்ட் சைடை வச்சுட்டு ரைட் சைடை கொண்டு வந்துட்டோம். ஸோ ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ். 6வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? இதுவும் ப்ரூவ் தட் தான்ப்பா. ஓகேங்களா? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12/13 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 56/65ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12/13 என்ன பண்ணணும்னா சைன் இன்வெர்ஸுக்கு நம்ம மாற்றணும். அப்படி மாற்றணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா தேவைப்படும்? பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போதின் ஸ்கொயர். ஓகேங்களா? இவன் இருந்தாலே போதும். இப்போ சைன் இன்வெர்ஸ் ஆல்ரெடி சைன் இன்வெர்ஸ் தான் இருக்கான். இன்கேஸ் இந்த இடத்துல டேனு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இவனையும் மாற்றுற மாதிரி இருக்கும் சைனுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே ஆல்ரெடி இங்கே சைன் இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம காசை மட்டும் மாற்ற போகிறோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12/13 எடுத்துப்போமா? இப்போ போத் சைடு மல்டிபிள் பை காசால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுனால காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12/13 கிடைக்கும். ஸோ இவன் என்னவா இருந்திருப்பான்? பேஸாக இருந்திருப்பான். அதாவது அட்ஜசன்ட். ஓகேங்களா? இது வந்து ஹைப்போதென்ஸாக இருந்திருப்பான். இப்போ நம்ம ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போதென்ஸ் என்ன? 1 அதாவது 13 ஸ்கொயர் வந்து 169 169 மைனஸ் பேஸ் அதாவது பேஸோட வேல்யூ வந்து 12 அப்போ 144. ஸோ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணனா உங்களுக்கு 25ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம ஆப்போசிட் வேல்யூ என்னவா இருந்திருப்பான்? ஆப்போசிட் வேல்யூ வந்து 5ன்னு கிடச்சிருப்பான். ஸோ இப்போ நம்ம சைன் இன்வெர்ஸ்லாம் போட்டு பார்ப்போமா?
அதாவது சைன் ஃபங்க்ஷனில் போட்டு பார்ப்போமா? sin x இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போதன்ஸ் தானே, ஹைப்போதன்ஸ் வந்து 13. ஸோ இது எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அதேமாதிரி ஒய்யோட வேல்யூ பார்த்தோன்னா y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ன்னு கிடச்சிருந்துச்சுல. இப்போ இந்த போத் சைடு சைன் இன்வர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இது எக்ஸ் அண்ட் ஒய். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யும் நம்ம சம் பண்ணணும். சம் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தேவைப்படும். என்ன ஃபார்முலா தேவைப்படுவா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பிஏ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு 1 மைனஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ் பி இன்ட்டு 1 மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ உங்களோட ஏயோட வேல்யூ என்ன? ஏயோட வேல்யூ வந்து 5/13. அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13. இப்போ பியோட வேல்யூ வந்து 1 மைனஸ், இப்போ 3 ஸ்கொயர் வந்து 9, 5 ஸ்கொயர் வந்து 25. ஓகேங்களா? ஸோ 9/25 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 3/5a. ஓகேவா? தென் 1 மைனஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25/169. ஓகேவா? தென் 169 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13. இப்போ 25 இங்கே போயிடுது. 25 இங்கே போச்சுன்னா 25 மைனஸ் 9 டிவைடட் பை 25 ப்ளஸ் 3/5a. 169 இங்கே போச்சுன்னா 169 மைனஸ் 25 டிவைடட் பை 169 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13. இப்போ இங்கே கிடைக்க போகிற வேல்யூ வந்து 16/25a 3/5a. 169ல் 25 போச்சுன்னா உங்களுக்கு 144 கிடைக்கும். 169 தென் மல்டிபிள்ஸாக வச்சுக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 இது வந்து 4/5ன்னு கிடச்சிருப்பான். ப்ளஸ் 3/5a இன்ட்டு 12/13 கிடச்சிருப்பான். ஸோ டினாமினேட்டர் நீங்கள் இதை வந்து ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அதை நீங்கள் கேன்சல் பண்ணிடாதீங்க. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 65a இது 4/5 சார் உங்களுக்கு 20 கிடைக்கும். தென் 65a 12/3 சார் வந்து உங்களுக்கு 36. தென் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 65 அப்போது இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் உங்களுக்கு 56ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கணும். ஸோ இது நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ரெண்டும் சேமாக வந்திருக்கான்ட்டு. 56/65 56/65 ஆன்சர் கரெக்டு. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். இது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடாக இருக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 7வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? tan inverse of 63/16 is equal to sin inverse of 5/30 plus cos inverse of 3/5ன்னு கேட்டிருக்கான். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் ஹேண்ட் சைடை வச்சுப்போமா? ரைட் ஹேண்ட் சைடை வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் பார்த்த அதே விஷயம்தான். என்னன்னா இங்கே சைன் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே காஸ் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்னவா மாற்றணும்னா டேனாக மாற்றணும். ஸோ டேனாக மாற்றுறதுக்காக இவனுக்கான டீட்டாவும் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன், இவனுக்கான டீட்டாவும் வந்து ஒய்ன்னு எடுத்துப்பேன். ஸோ இவனையும் எப்படி மாற்றிட்டு வருவேன்? டேனாக மாற்றிட்டு வர பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 5/13ன்னு எடுத்துப்பேன். ஓகேங்களா? இப்போ அதேமாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5ன்னு எடுத்துப்பேன். ஸோ போத் சைட் மல்டிபிள் பை சைனால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ sin x is equal to 5/13. தென் இந்த இடத்துல போத் சைட் மல்டிபிள் பை காஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ காஸ் y is equal to 3/5ன்னு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம காசோட வேல்யூ நம்ம இங்கே என்னன்னு பார்ப்போம்? பேஸு டிவைடட் பை ஹைப்போதென்ஸ்னு சொல்லுவோம். அதேமாதிரி இங்கே பார்த்தோன்னா ஆப்போசிட்டு டிவைடட் பை ஹைப்போதென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவனை அப்படியே டேனாக மாற்றணும். ஓகேங்களா? இப்போது நான் டேனாக மாற்றுறேன்னா அதுக்கு நம்ம என்ன தேவைப்படும்? டேனாக மாற்றுறதுக்கு வந்து ஆப்போசிட் பை பேஸ் தேவைப்படும். ஸோ இந்த ரெண்டு பேஸையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே பேஸ் இருக்கே, இந்த பேஸ் எடுத்து நம்ம இங்கே போட்டுடலாமே.
அதை மட்டும் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இது வேற, அது வேற. இது வேற ஃபங்க்ஷன், இது வேற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம இதுக்கான பேஸ் ஸ்கொயரு ஆப்போசிட்டை ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஹைபோதென்ஸ். இப்போ நமக்கு ஹைபோதென்ஸ் தெரியும், ஆப்போசிட் தெரியும். அப்போ நம்ம இதுக்கான பேஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைபோதென்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 169 கிடைப்பான். அதாவது 13 ஸ்கொயர், அதாவது 13 ஸ்கொயர் தான் உங்களுக்கு 169 மைனஸ் ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 25, அதாவது 5 வந்து ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைப்பான். ஸோ 169 மைனஸ் 25 வந்து 144. ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 12ன்னு கிடைப்பான். ஓகேவா? இது ஃபஸ்ட்டுக்கானது, சைனுக்கான பேஸு. ஓகேங்களா? அதுக்கான டேன் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? தென் இதுக்கான ஃபங்க்ஷனை நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு. அப்போ பேஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஹைபோதென்ஸ் ஸ்கொயரு. உங்களுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி பேஸ் தெரியும். ஸோ அதனால் 9 ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஹைபோதென்ஸ் வந்து 25. ஓகேங்களா? அப்போ ஆப்போசிட் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ 25 மைனஸ் 9 வந்து இங்கே ஸ்கொயராக இருக்கும்போது இங்கே ஆப்போசிட் வந்து உங்களுக்கு 4ஆக கிடைக்கும். அதாவது 16 கிடைப்பான். 16 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தனா உங்களுக்கு 4ன்னு கிடைச்சிருப்பான். இதுதான் உங்களுக்கு ஆப்போசிட். தென் இப்போ இதுக்கான தனித்தனி tan x tan y நம்ம எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ tan x இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை பேஸ் தானே. இப்போ அதுக்கான இப்போ நமக்கு பேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 12. ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட் வந்து உங்களுக்கு 5ன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்போம். 5 தானே, 5. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து பேஸோட வேல்யூ வந்து 3. எது ஒய்யோட வேல்யூக்கு. அப்போ tan y இஸ் ஈக்குவல் டு பேஸோட வேல்யூ தெரியும். அப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் வேல்யூ வந்து உங்களுக்கு 4ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ 4 நான் எழுதிட்டேன். இப்போ இன்னொரு வேலை பண்ண போகிறோம். இப்போ tan இன்வர்ஸ் தானே நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் திருப்பி டேனை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடும். ஸோ போத் சைடு மல்டிபிள் பை tan இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ tan இன்வர்ஸ் 5/12ன்னு கிடச்சிருக்கோம். y இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 4/3ன்னு கிடச்சிருக்கோம். ஓகேங்களா? தென் ரெண்டுத்தையும் சம் பண்ணிவிட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ ரெண்டுத்தையும் சம் பண்ணுறோன்னா tan இன்வர்ஸ் 5/12 ப்ளஸ் tan இன்வர்ஸ் 4/13 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம சம் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னா முடியாது. இன்கேஸ் இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம சம் பண்ணலாம். பட் ஆனால் இது ரெண்டும் வேறு வேறு வேரியபிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை சம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம சம் பண்ணணும்னா ஒரு ஃபார்முலா தேவைப்படும். அப்போ தான் நம்ம அதை சம் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது என்ன ஃபார்முலா தேவைப்படுவான்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எழுதிப்போம். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ஃபார்முலாலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் 5 டிவைடட் பை 12 4/3a 1 மைனஸ் 5/12 இன்ட்டு 4/3a. ஜஸ்ட் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணனா அவங்க ஃபைனல் அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோன்னா 12 3 இது 3ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ 4 1 இது 4 சார் 1 சார் தென் 3 4 சார் உங்களுக்கு 12ன்னு வந்திருக்கும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 12 இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து 21 கிடச்சிருக்கும். தென் டினாமினேட்டர் வேல்யூ வந்து இது 1 சார், இது வந்து 3 சார் 3 3 சார் 9 கிடச்சிருக்கும். ஸோ 9 மைனஸ் 5 வந்து உங்களுக்கு 4ன்னு கிடச்சிருக்கும். 4 டிவைடட் பை 9 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? தென் tan இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து 3 சாரால் மல்டிப்ளை பண்ணலாம்ல. ஸோ அதனால் இது 3 சார் இது 4 சார். ஸோ 21 டிவைடட் பை 4 இன்ட்டு 3/4ன்னு கிடச்சிருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் 21 3 சார் வந்து உங்களுக்கு 63 கிடைப்பான் டிவைடட் பை 16. ஸோ இதுதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபைனல் அவுட்புட்டு ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது உங்கள் அவுட்புட் ரிசல்ட் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாலே உங்கள் ஆன்சர் கரெக்டு. சரி, 63 டிவைடட் பை 16 வரனா நம்ம அவுட்புட்டு கிடச்சிட்டான். 63 டிவைடட் பை 16. ஓகே, நம்ம போட்டது கரெக்டு. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்ம எழுதிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு
நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணனா ரைட் ஹேண்ட் சைடை வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 8வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ப்ரூவ் தட் தான். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணோம். என்ன எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? ரெண்டும் ஈக்குவல் டு சொல்லணும். ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகணும், இல்லை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரேன். 1/2 cos இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி கேட்டிருப்பான், பையோட வேல்யூ கொடுத்துருப்பான், சம்திங் ஏதோ ஒரு டிகிரி வேல்யூ கொடுத்து அதை வச்சு கொடுத்துருப்பான். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான், 3/5 ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருப்பான். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவால்வ் ஆகிட்டே இருக்கு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த அவுட்புட் வேல்யூ tan இன்வெர்ஸாக கொண்டு வர பார்க்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதுறேன். tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் வந்து ஏன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த அவுட்புட் ரிசல்ட்டை வந்து நான் கொண்டு வர மாதிரி பார்க்குறேன். இப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா அப்படின்னு எழுதுவேன். இப்போ இந்த போத் சைட் tan இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணனா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், tan இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கும். உங்கள் ஃபைனல் அவுட்புட் அதானே இருந்திருக்கும். ஸோ அதனால் எக்ஸுக்கு பதிலாக tan ஸ்கொயர் தீட்டான்னு நான் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 1/2 cos இன்வெர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படும். cos 2 theta is equal to 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. ஸோ இவனுக்கு பதிலாக இவனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இந்த மாடலில் இருக்கனால நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ cos இன்வர்ஸ் ஆஃப் cos 2 thetaன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ காசும் காசும் கேன்சல் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து 2 thetaன்னு கிடச்சிருப்பான். ஸோ அந்த 2வும் 2வும் இங்கே கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஜஸ்ட் தீட்டா வேல்யூ மட்டும் கிடச்சிருப்பான். இப்போ நம்ம தீட்டா வேல்யூ என்னன்னு எழுதினாலே போதும், நம்ம ஃபைனல் அவுட்புட் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ்ன்னு நம்ம எழுதிருந்தோம்ல, அதை நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ தீட்டாக்கு பதிலாக இந்த தீட்டாக்கு பதிலாக நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். ஸோ உங்கள் கொஷின் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு இங்கே என்ன தேவைப்பட்டுச்சு, ஸோ ஜஸ்ட்டு பார்த்தோன்னே அனலைஸ் பண்ணணும். இங்கே என்ன அவுட்புட் வருது அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு எக்ஸை சூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபார்முலா நமக்கு தேவைப்பட்டுச்சு, cos 2 thetaன்ட்டு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 9வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், இதுவும் ப்ரூவ் தட் தான் பண்ண சொல்லியிருக்கான். காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x/2 அப்படின்னு ஜஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். இது என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஷின். என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க வேல்யூவை மட்டும் எடுத்துப்போம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் இதெல்லாம் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ அதனால் நான் கான்ஜுகேசியாக மல்டிபிள் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ 1 ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு 1 மைனஸு சைன் எக்ஸு டிவைடட் பை 1 ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு மைனஸு 1 மைனஸ் சைன் எக்ஸு. ஸோ இங்கே நியூமரேட்டரில் வந்து ப்ளஸில் இருக்குது, டினாமினேட்டர் வந்து நெகட்டிவ் இருக்குது. ஜஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ இங்கே நெகட்டிவாக இருக்குல்ல, அவன் ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறான், அவ்வளோதான். 1 ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு 1 மைனஸு சைன் எக்ஸு 1 ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு 1 மைனஸ் சைன் எக்ஸு. ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் வேல்யூ சேமாக இருக்கிறனால என்ன பண்ணலாம், 1 ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு 1 மைனஸ் சைன் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூ வந்து என்னவா இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதுனால மல்டிபிள்ஸா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸு 1 மைனஸ்
sin x இது ஹோல் ஸ்கொயராக எடுத்துப்பேன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு ஃபார்மா தெரியும்ல, அதை நியூமரேட்டரில் அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin x ப்ளஸ் 2 × a × b 1 + sin x into 1 - sin x. தென் டினாமினேட்டரோட வேல்யூ வந்து இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிறதுனால 1 + sin x, இங்கே மைனஸ் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால உள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ ப்ராக்கெட்டும் இந்த க்யூப் ரூட்டும், அதாவது ஸ்கொயர் ரூட்டும் அதுக்கப்புறமா ஹோல் ஸ்கொயரும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் 1 - sin x அப்படின்னு இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன், இதை வந்து ஜஸ்ட்டு ஸ்கொயர் எடுத்திருப்பேன். ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிறதுனால 1 + sin x ப்ளஸ் 1 - sin x, அதே தான் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுது. ப்ளஸ் இங்கே வந்து என்னவா இருக்குன்னா, அதான் a × b இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 2 மல்டிபிள்ஸாக இருக்குது, 1 ஸ்கொயரு மைனஸு சைன் ஸ்கொயர்னு எழுதிப்போம். ஓகேங்களா? தென் டினாமினேட்டர் என்ன பண்ணியிருப்போம், இப்போது நெகட்டிவ் வேல்யூ இங்கே போயிருப்பான். ஸோ அதனால் 1 + sin x -1 மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ ப்ளஸ் sin xன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். தென் மைனஸ் சைன் கேன்சல் ஆகிரும். ஸோ அதனால் 2 மட்டும் இருந்திருப்பான். 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin ஸ்கொயரை வந்து காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதாவது சைன் ஸ்கொயரு ப்ளஸ் காஸ் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதுறான்ல. ஸோ அதை தான் டினாமினேட்டர் வேல்யூ வந்து +1ம் -1ம் கேன்சல் ஆகிறதுனால இப்போ வெறும் sin x இருக்கிறனால ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி 2ஆல் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். தென் இப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டரும் உங்களுக்கு 2 மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் காமனாக எடுத்தோன்னா இவனை கேன்சல் ஆகிடுவான். ஸோ 1 + cos ஸ்கொயரு எக்ஸு டிவைடட் பை sin xன்னு கிடச்சிருப்பான். ஸோ தென் இப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிறதுனால 1 + cos x டிவைடட் பை sin xன்னு கிடச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதான் உங்களுக்கு கிடச்சிருப்பான்ல, இந்த வேல்யூவை இப்போ காட் இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுவேன். இப்போ தான் காட் இன்வர்ஸை நான் கொண்டு வந்திருப்பேன். இவ்வளோ வேலையும் நான் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் தான் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூஷன் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். இப்போ காட் இன்வர்ஸால் ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவேன். இப்போது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு 1 + cos x அப்படின்னு இருக்கிறவனை இப்போ உள்ளே இருக்க இன்புட்டை வந்து காட்டாக மாற்றணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இதை தான் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் NCERT கொஷின்ஸில் ஜஸ்ட் இவனை மட்டும் பார்த்துருப்பீங்க. காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 + cos x, இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் 1 + cos x டிவைட் பை sin x அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அவனை இப்போது சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ விஷயத்த நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட் இப்போ இங்கே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு மேலே நமக்கு தெரியும் 1 + cos x எப்படி எழுதலாம்னா 2 cos ஸ்கொயர் x x டிவைட் பை 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி sin x எப்படி எழுதலாம்னா 2 × sin x டிவைட் பை 2 cos x டிவைட் பை 2ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா வந்து ரிப்பீட்டடாக எக்ஸசைஸ் 2.2லேயே நம்ம இதை தான் பார்த்துருப்போம். NCERTயில் பல சம்ஸுக்கு இந்த ஃபார்முலா தான் ரொம்ப தேவைப்பட்டிருப்பான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம். 2 cos ஸ்கொயர் x டிவைட் பை 2 டினாமினேட்டர் 2 sin x டிவைட் பை 2 cos x டிவைட் பை 2ன்னு எழுதியிருப்போம். தென் காசும் இங்கே கேன்சல் ஆகினா இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிருப்போம். ஸோ நியூமரேட்டில் ஒரே ஒரு காசு மட்டும் இருந்திருப்பான். நம்ம அல்டிமேட் எய்மே இப்போ என்ன மாற்ற போகிறோம், இங்கே உள்ளே இருக்கிற வேல்யூவை வந்து அப்படியே காட்டாக மாற்ற போகிறோம். இவ்வளோ விஷயமும் பண்ணது அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ 2ம் கேன்சல் ஆகிடுவான். ஸோ cos x டிவைட் பை 2 sin x டிவைட் பை 2ன்னு இருந்திருப்பான். ஸோ காட்டு x டிவைட் பை 2ன்னு கிடச்சிருப்பான். இப்போ காட் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணுனா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து x டிவைட் பை 2ன்னு கிடச்சிருப்பான். இதுதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருப்பான். ஓகேங்களா? நம்ம அவுட்புட் சரியான்னு பார்த்துருவோமா? என்ன எடுத்துக்கிட்டோம், ஃபைனல் அவுட்புட் என்ன வந்திருக்கு, x டிவைட் பை 2. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். எப்படி, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடாக கொண்டு வந்துட்டோம். அதாவது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா?
ஸோ மோஸ்ட்டாக சில கொஷின்ஸில் வந்து அவன் இந்த இடத்துல இதுலேருந்து தான் கேட்டிருப்பான். காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ். அது இங்கே நியூமரேட்டர், அதாவது இந்த சில கொஷனில் நான் இதே பார்த்துருக்கேன். எப்படின்னா எப்படி கேட்டிருப்பானா, tan இன்வர்ஸு சைன் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு. இப்படியே ஒரு கொஷின் வந்து இருந்திருக்கு. என்சிஆர்டி இல்லை என்சிஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸோ இங்கே பார்த்த மாதிரி இருக்குது. இதே விஷயம் தான் கொஞ்சம் அப்படியே உள்டாவை மாற்றி ஆன்சரை மாற்றி விட்ருக்கான். ஓகேங்களா, அதை காட்டாக மாற்றி விட்ருக்கான். சரி, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அவுட்புட் கண்டுபிடிச்சிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 10வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், tan inverse of square root of 1 plus x is equal to square root of 1 minus x divided by square root of 1 plus x plus square root of 1 minus x is equal to 5 by 4 minus 1 by 2 cos inverse of x. பா, எவ்வளோ பெரிய கொஷின். பார்த்தோன்னே அப்படி தானே இருக்குது. அவ்வளோலாம் சீனியில் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்னா, எக்ஸசைஸ் 2.2லேயே ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அதுக்கு சப்ஸ்டியூஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பானுங்க. எப்படி a minus x divided by a plus x அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்ஸ்டியூஷன் வந்து என்ன கொடுத்துருப்பான், x is equal to a cos 2 thetaன்னு கொடுத்துருக்கான். அங்கே ஹிண்ட்டாக கொடுத்துருக்கான். அவன் ஹிண்ட்டுன்ட்டு சொல்கிறது வந்து இதை தான் சொல்கிறான். இந்த சப்ஸ்டியூஷனுக்கு, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இவன் தான் அந்த சப்ஸ்டியூஷனு, அதை தான் இங்கே ஹிண்ட்டாக கொடுத்துருக்கான். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஜஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அந்த a cos 2 thetaவை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்கள் ஃபைனல் அவுட்புட் கிடச்சிரும். ஸோ நீங்கள் இதை இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட்டு சேமாக வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா, சரி ட்ரை பண்ணுவோமா? tan இன்வர்ஸ் ஆஃப், நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ப்ரூவ் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வர பார்க்குறேன். ஓகேவா? ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப், ஸோ கொஷினில் இருக்கிறத அப்படியே எழுதுறது நேரம் இல்லை. ஸோ cos 2 theta நீங்கள் எழுதி போங்க. சரி, ஜஸ்ட்டு 1 மைனஸ், அதான் ஜஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா, 1 மைனஸ் a cos 2 theta டிவைடட் பை 1 ப்ளஸ் a cos 2 theta ப்ளஸ் 1 மைனஸ் a cos 2 theta. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? என்னடா ஒவ்வொரு வாட்டியும் ஃபார்முலான்ட்டு ரொல்லு பண்ணிகிட்டு இருக்கேடா. என்ன மிஸ்டேக் என்னன்னா, எக்ஸ்பிரஷனில் என்ன கொடுத்துருக்கான், x is equal to cos 2 theta தானே கொடுத்துருக்கான். ஏதோ இங்கே ஏயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்போ நான் 1 தானே போட்டிருக்கணும். ஸோ அதனால் 1 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தானே. இதிலேருந்து கொண்டு வருவோம். அப்படி தான் tan inverse ஆஃப் 1 ப்ளஸ் cos 2 theta மைனஸ் 1 மைனஸ் cos 2 theta divided by 1 plus cos 2 theta plus 1 minus cos 2 theta. அப்படிதான் முடிஞ்சு போச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 1 plus cos 2 thetaவை எப்படி எழுதலாம், 2 cos square theta. அப்படிதான். அதே மாதிரி 1 minus cos 2 thetaவை எப்படி எழுதலாம், 2 sin square theta. முடிஞ்சு போச்சு. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வா, முடிஞ்சு போச்சு. இந்த சம் ஆல்ரெடி என்சிஆர்டியில் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கான். ஸோ ப்ளஸுக்கு பதிலாக காசை போட்டுக்கிட்டேன், அது நெகட்டிவ்க்கு பதிலாக 2 sin square theta அப்படின்னு எழுதிடுவேன். தென் அதே விஷயம் தான் கீழேயும், டேக்டோ 2 sin square theta. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரு கேன்சல் பண்ணுங்க. ஸோ 2 ரூட்டு மட்டும் எல்லா இடத்துலையும் காமனாக இருந்திருப்பான். ஓகேவா? ஏன்னா 2 ரூட்டு அவனுக்கு ரூட் எடுத்தா அப்படி தானே இருப்பான். ஸோ 2 ரூட்டு எல்லாத்துக்கும் காமனாக இருந்திருப்பான். எடுங்க, டினாமினேட்லேயும் உங்களுக்கு 2 ரூட்டு தான் காமனாக இருந்திருப்பான். எடுத்து எல்லாமே எதுக்கு அவனை எழுதிக்கிட்டு. ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. ஸோ இவனை 2 ரூட்டுவாக கேன்சல் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதே கொஷின் தான்
இந்த இடத்துல என்சிஆர்டி எக்ஸ்பிளனர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக போட்டிருப்போம், அதே விஷயந்தான். இப்போ அங்கேருந்து எடுத்த மாதிரி இருக்கு எனக்கு tan இன்வர்ஸ் ஆஃப். இப்போ போத் சைடு இப்போ எனக்கு வந்து உள்ளே இருக்க அவுட்புட்டை வந்து உள்ளே இருக்க இன்புட் இருக்கான் பார்த்தியா, அந்த இன்புட்டை வந்து டேனாக நான் மாற்றணும். ஓகேங்களா? ஏன்னா வெளியே வந்து tan இன்வர்ஸாக இருக்கான். ஸோ அதனால் அவனை வந்து நான் டேனாக மாற்றணும். இப்போ டேனாக மாற்றுறதுல தான் இருக்குது. அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம்? நியூமரேட்டரை காஸ் எக்ஸா காஸ் டீட்டான்னு இருக்குல்ல, ஸோ அதனால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரையும் காசால் த்ரூ அவுட்டாக டினாமினேட்டராக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ காஸ் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா மைனஸ் sin theta divided by cos theta divided by cos theta divided by cos theta plus sin theta divided by cos theta. இப்போ த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் வரும்? வெயிட் பண்ணுங்க. tan inverse ஆஃப் 1 minus tan theta 1 plus tan theta. சரி, இவனை வச்சு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்போ tan π/4 வந்து நம்ம 1ன்னு எழுதலாம். ஃபார்முலா எடுத்துகிட்டு வருவோம். ஸோ tan π/4 மைனஸ் tan theta 1 ப்ளஸ் tan theta tan π/4. என்னடா அரவிந்து இந்த இடத்துல இங்கே வந்து இந்த இடத்துல மட்டும் 1 விட்டுட்டேன், ஏன்னா ஃபார்முலா அது இல்லைப்பா, சாரிங்க. ஃபார்முலா என்னன்னா tan a மைனஸ் பியை எப்படி எழுதுறான்னா tan a மைனஸ் tan b டிவைடட் பை, இங்கே நெகட்டிவ் இருக்கிறனால இங்கே பாசிட்டிவ் போட்டுப்பேன், tan a tan b. இதுதான் உங்கள் ஃபார்முலா. ஸோ அதனால தான் இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ tan ஏவோட வேல்யூ வந்து π/4 மைனஸ் டீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? சரி, தென் இப்போ என்ன பண்ண போகிறேன்? tan இன்வெர்ஸையும் கேன்சல் பண்ண போகிறேன். π/4 மைனஸ் டீட்டா. ஸோ உங்களுக்கு டீட்டா வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுத்தான் பார்த்தீங்களா, அதான் x = cos 2 θ அப்படின்னு கொடுத்துருந்தான்ல. அப்போது ஈவனை நம்ம டீட்டாவால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதனால் காஸ் இன்வெர்ஸை ஜஸ்ட்டு த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறோம் போத் சைடு. ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் x = 2 θ. தென் 2 இந்த பக்கம் வந்துட்டுனா என்ன ஆகும்? θ = 1/2 cos inverse of x. ஸோ π/4 மைனஸ் θக்கு பதிலாக 1/2 cos inverse of x. ஸோ உங்கள் ஃபைனல் அவுட்புட்டு இவன் வரானான்னு பார்த்தனா, சரி இவனா வரானா பார்ப்போம். அவ்வளோதான், π/4 மைனஸ் 1/2 cos inverse of x. ஓகே, அவனாவே வந்துட்டான். நம்ம ஆன்சர் கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 11வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஃபாலோயிங் ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை என்னன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் ப்ரூவ் தட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்தோம், ரைட் ஹேண்ட் சைடை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்தோம். அது வேற கதை. இங்கே சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம இதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். ஸோ இது நம்ம என்ன கொடுத்துருக்கான்? 2 tan inverse of cos x = tan inverse of 2 cosecant x. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 tan inverse of இந்த cos x பதிலாக இங்கே எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் கொஸ்டினில் ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம பேசியிருப்போம். ஓகேவா? அந்த ஃபார்முலாவில் என்ன பேசியிருப்போம்? 2 tan inverse of x வந்து எப்படி எழுதுனா, 2 அதாவது tan inverse of 2x டிவைடட் பை 1 மைனஸ் x ஸ்கொயர்னு எழுதியிருப்போம். இது வந்து ப்ராக்கெட் எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அதோட இது ஈக்குவேஷன் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால என்ன பண்ண போகிறோம்? 2 tan inverse of cos x = tan inverse of 2 cosecant xன்னு எழுதிப்போம். தென் இவனுக்கு பதிலாக தான் இவங்க சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதனால் tan inverse of 2 cos x டிவைடட் பை 1 மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். தென் tan inverse of 2 cosecant x. இப்போது இந்த இடத்துல என்ன இருக்கும்? tan inverse ரெண்டு இடத்துல இருக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, 2 cos x டிவைடட் பை 1 மைனஸ் cos ஸ்கொயரை வந்து எப்படி எழுதுறான்? sin ஸ்கொயர்னு எழுதுறான்ல.
ஸோ சைன் ஸ்கொயரு 2 இன்ட்டு கொசிகன் எக்ஸு. ஸோ 2 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு வந்து கொசிகன் எப்படி எழுதலாம்? 1/sin எழுதலாமா? அப்போ சைன் எழுதிப்பேன். காஸ் எக்ஸு டிவைட் பை சைன் ஸ்கொயரு எக்ஸ்னு இருக்கும். ஸோ இங்கே நான் சைன் ஒன் சார் நம்ம சைன் ஒன் டைம் கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஸ்கொயர் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் காஸ் எக்ஸு டிவைட் பை சைன் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1ன்னு இருக்குது. ஓகேவா? தென் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் காஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸை வந்து காட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? இப்போ 1 வந்து இருக்குது. அப்போ 1 எப்படி எழுதுறான்னா காட் 5/4ன்னு எழுதிக்கலாம். இங்கே காட் எக்ஸ். இப்போ காட் எக்ஸும் கேன்சல் பண்ணுறதுனால உங்களோட ஈக்குவேஷனோட ஃபைனல் அவுட்புட் என்னவாக இருக்கும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4 இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 12வது கொஸ்டினும் சால்வ் த ஈக்குவேஷன் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? tan inverse of 1 - x divided by 1 + x is equal to 1 divided by tan inverse of xன்னு கொடுத்துருக்காங்க. x greater than 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்கே கொடுத்துருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டுமே சொல்கிறேன். இப்போ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்குறேன்னா, tan inverse of 1 - x divided by 1 + xன்னு கொடுத்துருக்கான். ஸோ அதை வச்சு தான் கேட்குறேன் என்ன தோணுது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கான்னா, tan inverse of a - b divided by 1 + ab அப்படின்னு எழுதலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? அந்த ஃபார்முலாக்கு tan inverse of a இங்கே நெகட்டிவ் இருக்கிறனால tan நெகட்டிவ் இங்கே இந்த இடத்துல நெகட்டிவ் போட்டுட்டு தென் tan bன்னு எழுதிக்கலாம் அப்படின்னு எனக்கு எழுதலாம் தோணுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இங்கே ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஏயோட வேல்யூ 1 இருக்க போகுது, பியோட வேல்யூ இங்கே எக்ஸாக இருக்க போகுது. தென் இவனுக்கு பதிலாக, அதாவது tan inverse of 1 - x divided by 1 + xக்கு பதிலாக நான் இவனை சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ கொஸ்டின் இருக்கிறத முதல்ல ஈக்குவேஷனாக எழுதிடலாம். தென் அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் பார்த்துக்கலாம். 1 divided by tan inverse of x. தென் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்னென்னா tan inverse of 1 minus tan inverse of x is equal to 1 divided by 2 tan inverse of xன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இங்கே இருக்கிறனால அதை வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் tan 1 is equal to இங்கே 1/2 tan inverse of x ப்ளஸ் tan inverse of xன்னு எழுதிப்பேன். தென் 3/2 tan inverse of x tan inverse of 1ன்னு எழுதிப்பேன். அடுத்தது என்ன பண்ணேன்னா, இப்போ 1 கிடைக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ tan inverse of tan of 5/4ன்னு எழுதிக்கலாமா? 3/2 tan inverse of xன்னு எழுதிப்பேன். தென் tan inverse tan கேன்சல் பண்ணிப்பேன். அடுத்தது என்ன பண்ணலாம்? 5/4 கிடைச்சிருக்கு. இங்கே 2 இங்கே இருக்குது. இது 1 சார், இது 2 சார். ஸோ 5/2 is equal to 3ன்னு எழுதிருப்பான் இன்ட்டு tan inverse of xன்னு எழுதிருப்பான். ஸோ அது இங்கே வந்து டினாமினேட்டர் வந்துச்சுன்னா 5/6 is equal to tan inverse of xன்னு எழுதிப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ போத் சைடு இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்னா ஒரு வேல்யூவாக கிடைக்கணும். அதாவது ஈக்குவேஷனாக கேட்டுக்கிறதா ஒரு வேல்யூவாக வேணும். அதோட எக்ஸோட வேல்யூ, அந்த எக்ஸோட வேல்யூ வந்து greater than 0 இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுதான் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இப்போ போத் சைடு மல்டிபிள் பை tan மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 5/6ன்னு இருந்திருக்கோம், இங்கே tan கிடச்சிருக்கோம், இங்கே எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கோம். எப்போ வந்து tan 5/6 வந்து என்ன வேல்யூ எடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். tan 5/6ஓட வேல்யூ வந்து 1/என்ன கிடச்சிருக்கோம்? 1/√3ன்னு கிடச்சிருப்பான். ஸோ நம்மளோட எக்ஸோட வேல்யூ வந்து 1/√3ன்னு கிடச்சிருப்பான். அது டெஃபினட்டாக greater than 0 தான். ஸோ இதுதான் நம்மளுக்கான வேல்யூ. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 13வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? சைன் ஆஃப் tan inverse of x, எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இப்போ எக்ஸ் லெஸ் தென் 1ன்னு சொல்கிறத வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த tan ஆஃப், அதாவது சைன், அதாவது இங்கே கொஸ்டினில் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? சைன் ஆஃப் tan inverse of x, அதுக்கப்புறமா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னா மாட் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 இருக்கணும், இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஏதோ ஒரு வேல்யூவை கன்சிடர் பண்ணி தான் கொடுத்துருக்கான். அது எந்த வேல்யூக்கு ரிலேட்டடாக? சைன் ஆஃப் tan inverse of xக்கு ரிலேட்டடாக அந்த ஒரு வேல்யூ இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது சைன் ஆஃப் tan inverse of xக்கானது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ உள்ளே இருக்க இன்புட் வந்து tan inverse of இருக்குது, tan inverse of xன்னு இருக்குது. ஸோ புட்
tan inverse of x பதிலாக தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஸோ போத் சைட் மல்டிபிள் பை டேனெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு கிடச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸ் தான் சைன் எக்ஸாக இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல், அதாவது பர்டிகுலர் தீட்டா வேல்யூ தான். இந்த தீட்டா வேல்யூ தான் நீங்கள் எப்படி எடுத்திருப்போம்? சைன் ஆஃப் தீட்டா வேல்யூன்ட்டு எழுதியிருப்போம். இப்போ இதுக்கான வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ டேனை வந்து எப்படி எழுதலாம்? சைன் பை, அதாவது சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். தென் இப்போ சைன் தீட்டாவை இங்கே வச்சுக்கிட்டு காஸ் தீட்டாவை இங்கே சைன் தீட்டாவை தானே கண்டுபிடிக்கிறோம். சைன் ஆஃப் தீட்டா அப்படி சம்திங் தானே இருக்குது. இது தானே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த டேனை வந்து அங்கே முடிச்சு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதை நான் கொண்டு வருவேன். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸு இன்டூ எக்ஸ்ன்னு எழுதிப்பேன். இதை சைன் தீட்டாக்கு வச்சுப்பேன். இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ஓகேவா? தென் அதோட இந்த கொஷினில், அதாவது இந்த ஆப்ஷனில் எதை மீன் பண்ணுறான்னா சம்திங் 1 டிவைட் பை 1 + x², அந்த மாதிரி ஏதோ ஒன்று மீன் பண்ணுறான். அது என்ன இங்கே மீன் பண்ணுறான்? எதுக்காக இவன் வரான்? அப்போது நமக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம், இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுருந்தா கொஞ்சம் இன்னும் விளையாடுறது நல்லாயிருக்கும். அதாவது காஸ் எக்ஸை எப்படி எழுதலாம்? காஸ் எக்ஸை எப்படி எழுதலாம்னா 1 டிவைட் பை 1 + x² எழுதலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போது எக்ஸ் இன்ட்டு 1 டிவைட் பை 1 - அதாவது 1 + x² அப்படின்னு எழுதிப்பேன். இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் மல்டிபிள் பண்ண போகிறேன். இங்கே சைன் தீட்டாக்கு பதிலாக தான் நீங்கள் எழுதி வச்சிருக்கேன். அந்த தீட்டான்னு சொல்கிறது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டு அங்கே வருவான். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 டிவைட் பை 1 + x². இப்போ அந்த தீட்டாக்கு பதிலாக ஜஸ்ட் அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபைனல் அவுட்புட்டாக. ஸோ இவனை தானே இப்படி சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு √1 + x² சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வேல்யூ எங்கே கிடச்சிருக்கான்? ஆப்ஷன் டியில் தான் இருக்கான். ஸோ உங்கள் ஃபைனல் அவுட்புட் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ சைனுக்கு காசுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் என்னென்ட்டு. நான் ஒன் மோர் திங், இதை வந்து எப்படி நான் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√1 + x² எடுத்துக்கிட்டேன்னா sec² இஸ் ஈக்குவல் டு 1 + tan² தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ sec தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் இதை வந்து எக்ஸை வந்து நான் என்னவா எடுத்துக்கிட்டேன்? tan தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் 1 + x² எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதை sec தீட்டாவை காஸ் தீட்டான்னு எடுத்தனால 1/cos எழுதலாம். ஸோ 1 + x². இதே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா காஸ் தீட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு தென் அதுக்கப்புறமா இந்த பக்கம் டினாமினேட்டர் கொண்டு வந்தேன்னா 1 + x² எடுத்துப்பேன். இப்படி தான் வந்து காசாக மாறிச்சு. ஓகேவா? இது வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல tan இருக்கிறனால இதை வச்சு யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி, அதாவது 1 டிவைட் பை √1 + x² அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டகிரேஷன்ஸில் இன்னும் தெளிவாக படிப்பீங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து அது பேசிக் ஐடியாவாக வந்துச்சு. அதை மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம இன்டகிரேஷனில் அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 14வது கொஸ்டினை எப்படி டேக்கிள் பண்ணலாம்? tan inverse of 1 - x minus 2 sin inverse of x is equal to pi/2, then x is equal to அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? என்ன எக்ஸ் போட்டால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போது நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 0, 1/2, 1 அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேண்டமாக 1/2 எடுத்துப்போம், 0 எடுத்துப்போம், தென் 1 எடுத்துப்போம். ஜஸ்ட்டு எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து pi/2 வருதான்னு பார்க்கணும். வந்துருச்சுன்னா ஓகே, வரலன்னா அந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா 1 எடுத்துக்கிறேன். 1 எடுத்துக்கிறனால 1 - 1 -2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு pi/2. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 to சைன் இன்வர்ஸ் ஆஃப், எப்போ வந்து உங்களுக்கு சைன் 1 எடுக்கும்? சைன் pi/2ல் உங்களுக்கு 1 எடுக்கும். ஓகேவா? தென் சைன் இன்வர்ஸு சைனை கேன்சல் பண்ணிக்கிறேன். தென் சைன் வந்து எப்போ 0 எடுக்குன்னா சைன் 0ல் தான் 0 எடுக்கும். ஸோ அதனால் அவன் 0 ஆகிடுவான். ஸோ மைனஸு இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 2ல் இருக்கான். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடுவேன். அப்படி கேன்சல் பண்ணால் -πன்னு கிடைக்கும். இப்போ -π இஸ் ஈக்குவல் டு pi/2ன்னு கொடுப்பேன். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலுங்களா? ஈக்குவல் இல்லை. ஸோ அதனால் 1 இருக்கிற ஆப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவேன். அப்போது பி ஆப்ஷன் கேன்சல். தென் x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு பார்ப்பேன். x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு பார்த்தோன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - 0 இஸ் ஈக்குவல் டு, அதாவது -2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு எடுத்துருப்பேன். ஓகேவா? எப்போ வந்து சைன் 1ன்னு எடுக்கும்?
சைன் பை பை டூவில் உங்களுக்கு 1 எடுக்கும். தென் சைன் 0 வந்து 0 தான். ஸோ அதனால் சைன் சைனும் கேன்சல் பண்ணியிருப்பேன். ஈக்குவல் டு பை பை 2 வருதான்னு பார்த்தோன்னா அவன் வருவான். முடிஞ்சு போச்சு. இப்போ 0 இருக்க வேல்யூ கண்டிப்பாக நம்ம எடுத்துப்பேன். அப்போ சி ஆப்ஷன் இருக்கான், தென் ஏ ஆப்ஷன் இருக்கான். என்ன ஒருத்தனா இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் ஏயும் சியும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறவும் கூடாது. அதுவும் தவறான செயல். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 செக் பண்ணி பார்க்கணும், வர்றானா வரலையா. அதுக்கப்புறமா தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணவே செய்யணும். சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 செக் பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணி பார்க்கச்சில சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 1/2 மைனஸ் 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்கான்? 1/2 ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணு, முடிஞ்சு போச்சு. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு அதே 1/2 தான் கிடைப்பான். 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எப்போ வந்து உங்களுக்கு சைன் 1/2 எடுப்பான்? சைன் 5/6 உங்களுக்கு 1/2 எடுத்துருப்பான். ஓகேவா? தென் சைன் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. சைன் எப்போ 1/2 எடுப்பான்? அதே தான், சைன் 5/6 தான் உங்களுக்கு 1/2 எடுத்துருப்பான். ஸோ சைன் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணியிருப்போம். இங்கே 2 இன்ட்டு 5/6 இருந்திருக்கும், இஸ் ஈக்குவல் டு 5/2. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்? இங்கே 2 சார் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் தான் வரும். 5/6 இஸ் ஈக்குவல் டு 5/2 வரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் இப்போ எவன் மட்டும் வரான்? இவனும் இல்லை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அவன் வந்து வேல்யூ எடுக்கலை. அப்போது இவன் இதெல்லாம் வரமாட்டான், இவனையும் வரல. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மட்டும் தான் வருவான். அப்போது ஏ ஆப்ஷன் 1/2 அது வரல. ஸோ அதனால் ஏ ஆப்ஷன் தப்பு, டி ஆப்ஷனும் தப்பு. தென் ஃபைனலாக என்ன இருக்கான்? சி ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கான். உங்கள் ஃபைனல் ஆன்சர் வந்து சி. இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லியும் சில சின்ன சின்ன விஷயம் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ஆல்னு கொடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.